ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர்யசத்ராः ஸ்ரயங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः யசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முண்டக உபநிஷத்தில் இரண்டாவது முண்டகம், இரண்டாவது கண்டம், ஏழாவது மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் படிப்போம். யஹ சர்வஜ்ஞः சர்வவித் யஸ்ய ஏஷ மஹிமா புவி திவ்யே பிரம்மபுரே ஹி ஏஷः व्योमनि ஆத்மா பிரதிஷ்டிதः. இங்கு இரண்டு சொற்கள் உள்ளன. சர்வஜ்ஞः, சர்வவித், சர்வகிருத் என்றும் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். யஹ என்றால் எந்த, அந்த, இதுவரை நாம் பேசிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பிரம்மம், அந்த ஆத்மா, அதாவது நம்முடைய அகம். அகம் என்று நாம் சொல்கின்ற நமது தன்மை, தன்மை என்று நம்ம மனசிலிருந்து எதை சொல்கிறோம், நாம் என்று, அது ஆத்மா. அதை தன்மை என்று சொல்கிறோம். அந்த தன்மையாக இருக்கின்ற, அல்லது படரையாக பார்த்தோம் என்றால் பிரம்மம் என்று, இறைவன் என்றும் கடவுள் என்றும் சொல்லுகின்ற அந்த ஒன்று. அதனால் இந்த இடத்துல நாம் ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். ரெண்டு தனிப்பொருள் இல்லை. ஆத்மா வேறு, பிரம்மம் வேறு, அகங்கிறது வேறு இல்லை. மூன்றுமே ஒரே பொருள், வெவ்வேறு பெயர்கள். அந்த ஒன்று யஹ, எது ஒன்றோ அது சர்வஜ்ஞः சர்வவித். எஸ் ஏஷா மகிமா புவிஹி, அதனுடைய மகிமை தான் இந்த புவனங்கள் எல்லாமே. புவனங்கள் சொல்லக்கூடிய அத்தனை உலகங்களும் அதனுடைய மகிமை தான். எஸ்யன்னா அதனுடைய, ஏஷ அந்த, அதனுடைய மகிமா புவி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் அல்லது கடவுள், இறைவன், ஆத்மா எங்கே இருக்குது? திவ்யே பிரம்மபுரேஹி ஏஷக வியோமனி ஆத்மா பிரதிஷ்டிதக. அது பிரதிஷ்டிதமாகியிருக்கிறது, பொருந்தி இருக்கிறது. பிரதிஷ்டைனா பொருந்திருத்தல். எங்கே பொருந்திருக்கிறது? அது எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்ததுங்கிறோம். அது இந்த புவியினுடைய, புவனங்களுடைய அத்தனை மகிமையும் அதனுடைய தான் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, அது சர்வஜ்ஞம்னு சொல்கிறோம், சர்வவித்துங்கிறோம். அப்படிப்பட்ட ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த கடவுளை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்குறோம் இல்லையா? அப்படி என்றால் கடவுளை பார்க்கணும், இறைவனை பார்க்கணும். அது இருக்கும் இடம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுவே சொல்லுது, மந்திரமே சொல்லுது. மந்திரம்னா எந்த ஒரு கடவுள் இந்த மந்திரங்களை நமக்கு கொடுத்தாரோ அவரே சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேன்னு அவரே சொல்கிறார். உன்னுடைய பிரம்மபுரே, பிரம்மபுரி என்று சொல்லக்கூடிய இதயத்தில், அது அங்கே ஒரு இடம் இருக்கிறது, அது பேர் வியோமம், அதனால் ஆகாசம். மனம் என்று சொல்லக்கூடிய இந்த இதய கமலத்திலே உள்ளே ஒரு ஆகாசம் இருக்கிறது, சிதாகாசம் என்று பெயர். அதுக்கு பேர் வியோமனி என்று பெயர். வியோமம் என்றால் ஆகாயம். அந்த மனதில் இருக்கின்ற ஆகாயத்தில் இந்த ஆத்மா, இங்கே சர்வஜ்ஞம் சொல்லக்கூடியது யஹ, ஏன்னா எஸ்என் எல்லாம் வந்ததுனால இந்த ஆத்மா, அதாவது உன்னுடைய தன்மை பொருந்தி இருக்கிறது. இதயத்தில் தான் அது இருக்குது, நீ தேடி பார்க்கணும். அது எப்படி இருக்குது? அது சர்வஜ்ஞன் சர்வவித்து. உன்னிடத்தில் எப்படி இருக்குது? அது திவ்யே, ஒளி பொருந்தியதாக ஞான சொரூபமாக இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இதை நாம் விரித்து நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு கைவசம் இருக்கின்ற சொற்கள் சர்வஜ்ஞः, சர்வவித், சர்வகிருத் என்பதையும் பார்க்கணும்.
புவியின் மகிமை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். திவ்யம் என்கின்ற ஆத்மா பிரம்மபுரியில் எப்படி இருக்கிறது என்று நாம் விளக்கி சொல்லக்கூடிய இது வந்து சொற்களை தான் கொடுக்குது. இந்த சொற்களுக்கு அர்த்தத்தை மரபொழியாக நம்ம உபதேசம் சொல்லுகின்ற ஆச்சாரியர்கள் விளக்கம் தரார்கள். அதுதான் நமக்கு விடுவிக்கும். அதன் மூலம்தான் பொருள்படுத்த தவிர ஆளாளுக்கு இந்த சொற்களுக்கு இதுதான் அர்த்தம்னு டிக்ஷனரி பார்த்து சொல்ல முடியாது. இதுக்கு இதுதான் பொருத்தமான அர்த்தம் இருக்கிறது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சர்வஜ்ஞः, சர்வவித். வித் என்றால் அறிவு, ஞ என்றால் அறிவு, ரெண்டுமே ஒன்று தான். ஞ என்றால் ஞ போல் வளை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஞ என்று நம்ம தமிழில் நம்ம சொல்லுகின்றது ஞா மாதிரி நல்லா வளைஞ்சிக்கோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. யோகாசனம் பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஞ போல் வலை அப்படின்னு. ஞ என்றால் ஞா எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் ஆகாமலே அதை அறியும். உன்னுடைய அறிவு எதை வேணாலும் பார்க்கும். பார்த்த மாதிரியே ஒரு மனசுக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷனை உண்டாக்கும். நீ மனதுக்குள்ளே நீ எந்தெந்த பொருளை பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. கண்ணை மூடிட்டு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம், நினைவில் பண்ணி அப்போ மனசுக்குள்ளே அந்த உருவம் இருக்குது இல்லையா? பசுவை பார்க்குற, பானையை பார்க்குற, வீடை பார்க்குற, மேகத்தை பார்க்குற, ஒவ்வொன்றுடைய பொருளும் உன் மனதிலே பதிந்து நினைவில் இருக்கிறது. அதே வடிவத்தில், அதே நிறத்தில், அதே உருவத்தில், அதே XY கோஆர்டினேட்டும் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நினைவு இருக்குது இல்லையா? அந்த நினைவு இருக்கும் இடம் ஞா. நினைவுகளெல்லாம் மாறலாம், ஆனால் ஞா மாறாது. அதுபோல் எல்லாவற்றும் இடம் கொடுன்னு அர்த்தம். சர்வம் என்றால் அனைத்தும்னு அர்த்தம். ஞ என்றால் அறிவு, சர்வஜ்ஞ என்றால் அனைத்தும் அறிபவன். அதனால் முற்றறிவுன்னு தமிழை சொல்லுவோம். முற்றும் அறிந்ததுனால முற்றறிவு. சர்வ என்றால் அனைத்தும், வித் என்றாலும் அறிவு தான். அப்போ இப்போது இது முற்றறிவுன்னு இப்படி சொல்ல முடியும்? மந்திரம் 2 சொற்களை சொல்லி அதை ரீட்டரேட் பண்ணாது. அது சொன்னதை சொல்லுதல்ன்ற ஒரு குற்றமாயிடும். மந்திரங்கள் எப்பவுமே சொல்ல குறைவாக தான் பயன்படுத்தும். ஒரே அர்த்தத்தில் 2 பயன்படுத்தினா அதுக்கு 2 வேறு பொருள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது சர்வஜ்ஞ சர்வவித் ரெண்டுமே ஒரே பொருள் தருவதாக இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரிய மரபு அதற்கு வித்தியாசம் சொல்கிறது. சர்வஜ்ஞ என்பது பொது அறிவு, சர்வவித் என்பது விசேஷ சிறப்பறிவு. நாம் பொதுவாக எல்லாவற்றையும் பார்க்கலாம். கண்ணை திறந்து பார்க்குறோம், ஒரு புது ஊர், அந்த இடத்துல நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. வெளிநாடு போகிறோன்னு வைங்க, ஒரு சைனாவிலையோ அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயோ, அந்த கண்ட்ரியில் நீங்கள் உங்களுக்கு எந்த பொருளுமே அடையாளம் தெரியாது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு தெருவும் வீடுகளும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பார்க்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஊரில் நீங்கள் வந்த பிறகு என்னாகும்? அதே மாதிரி தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்போது இது பக்கத்துக்கான வீடு, அவங்க வீடு மாற்றிட்டாங்க போட்டிருக்கு, அந்த வீடு பூட்டி இருக்குது, இந்த வீட்டில் கதவுக்கு பெயிண்ட் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? அது சிறப்பறிவு, விசேஷ அறிவு. அப்போ பொதுவாகவும் அது அறிகிறது, விசேஷமாகவும் அறிகிறது என்று இது சொல்லப்படுவதனால இது பொதுவாக பார்க்கின்றது சர்வஜ்ஞம், விசேஷமாக பருவது சர்வவித் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு எப்படி இந்த கெப்பாசிட்டி வந்தது? ஆத்மாங்கிறது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்முள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது என்ன சொல்லுது? அது அனைத்தையும் அறிவதுன்னு சொல்லுது. இங்கே அனைத்தும் அறியலை. என் மனசுக்கு பட்டது மட்டும் நான் அறிகிறேன், நீங்கள் உங்கள் மனசு பட்டதை அறிகிறீங்க, நீங்கள் உங்கள் மனசு பட்டதை அறிகிறீங்க. ஆனால் ஆத்மா அனைத்து மனத்திலும் அறிவதுன்னு சொல்லுது. அப்படின்னா எல்லார் மனதுக்குள்ளும் ஒரு ஆத்மா தான் இருக்குது. மனம் தான் வேறு வேறு. மனமும் அறிவுடையதாக இருப்பதனால் நாம் அந்த அறிவை ஆத்மாவின் மீது போடுகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமானது, ஏன்னா இந்த மந்திரத்தின் மூலம் நம்ம முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய பேச்சு வழக்கில் சொல்கிறோம் ரன்னிங் நோஸ் அப்படிங்கிற. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் மூக்கு ஒழுகுது அப்படிங்கிற. அவர் புரிஞ்சுக்கிறார், மூக்கில் சளி ஒழுகுது. மூக்கு எங்கே ஒழுகும்? ஒழுகிறது வேறு, ஆனால் அதுக்கு பெயரை வேறு ஒன்று கொடுக்குறோம்.
அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இடவாகு பெயர்ன்றோம். ஆகு பெயர் இதை வந்து அதில் கொண்டு போய் போடுறோம். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியாங்கிறோம். அங்கே ஆடுறது 12 பேர் தான் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியாக்காரன் 12 பேர், இவன் ஆடுறான். இந்தியாவே விளையாடுது, இந்தியாவே சண்டை போடுதுன்ற மாதிரி பேசுகிறோம். அது நம்ம பொருளாகு பெயர், இடவாகு பெயர் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். இந்த ஆகு பெயர் மாதிரி தான் இந்த சர்வஜனை புரிஞ்சுக்கணும். மூக்கில் ஒழுகுறது வந்து நம்ம வந்து மூக்கொழுதுன்னு சொல்கிறோம். ஒழுகிறது வேறு, ஒன்றின் செயலை இன்னொன்றில் ஏற்றி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய மனதில் என்னென்ன நடக்குது, நம்மிடம் இருக்கின்ற அறிவு பொருள், நமக்கிட்ட அறிவு பொருள் இருக்குதுன்னா என்னென்னு பார்த்தோம்னா மனம், புத்தி, புலன்கள். புலன்கள் 5. இதில் கர்மேந்திரியமும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது தொழில். இது அத்தனை நம்முடைய கைவசம் இருக்குது. ஸ்தூல உடம்பு நமக்கு இதெல்லாம் பயன்படுத்த ஒரு கருவியாக தான் இருக்குது. ஆனால் இது உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மாதிரி மனமும் புத்தியும் புலன்களும் தொழில் செய்கின்ற கருவிகளாகிய பேசுதல், இனவிருத்தி செய்தல், நடத்தல், எடுத்தல் போன்றதெல்லாம் அதை வந்து பஞ்ச கர்மேந்திரியங்கிறோம். இதெல்லாமே நம்முடன் இருக்கின்ற அறிகின்ற தொழில் புரிகின்ற உறுப்புகள். மனம் வேறு சொல்கிறேன், புத்தின்னு வேறு 2 சொல்கிறீங்களா என்ன? மனம் வந்து உணர்வு ரீதியானது, புத்தி வந்து அறிவு ரீதியானது. உணர்வும் இருக்கிறது, நம்மக்கிட்ட அறிவும் இருக்கிறது. அறிவு என்று சொல்லும் பொழுது மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், சைக்கலாஜிக்கல் நாலேஜ், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இசை அறிவு, கலை பேச்சறிவு, அப்புறம் நடன அறிவு, இது மாதிரி அறிவெல்லாம் உங்களுக்கு இல்லையா, அது வந்து காக்னிஷன் சொல்கிறோம். அந்த புத்தி என்பது அறிவு ரூபமானது. இதற்கு வந்து மொழி வேணும். மொழி இல்லாமல் புத்தி வேலை செய்யாது. அதனால தான் மனிதனுக்கு தான் புத்தி இருக்குது, மிருகங்களுக்கு மொழி இல்லாதனால புத்தி இல்லை. ஆனால் மனம் இருக்குது. மனதில் என்ன இருக்குது? ஆசை. இதுக்கு மொழி வேணுமா? கோபம், பயம், பொறாமை, வெட்கம், இப்படி நம்ம உணர்வுகளெல்லாம் நம்ம வரிசைப்படுத்திப்போம். நவரச பாவங்கள்ங்கிறோம். இதெல்லாம் மொழி அற்றது. எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொது. நாய்க்கு கூட ஆசை இருக்கும், அது கூட கோபம் வரும், அதுக்கும் பயம் இருக்கும், பொறாமை இருக்கும். ஆனால் அதுக்கு மொழி தேவையில்லை. மனம் என்பது இந்த காரியத்தை செய்யும். இப்போ புத்தின்னு நம்மக்கிட்ட சொல்கிறோம், புத்தி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நாம் குறிப்பது உனக்கு அறிவு இருக்குதான்னு அர்த்தம். அறிவில்லாத காரியம் செய்திருக்கியே, மூடனாக இருக்கிறியே அப்படின்னு. இப்போ நமக்கு நாம் சிந்திக்கும் பொழுது, கோபப்படும் போது உங்களுக்கு மொழி தேவையில்லை. ஆனால் திட்டமிடும்போது மொழி தேவை. இங்கேருந்து நம்ம வந்து சாய்பாபா காலனி போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா, வண்டி ஓட்டும் பொழுது எந்த ரூட்டில் போனால் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், எது வழி ஷார்ட்கட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து உருவங்களெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ வந்து மொழியை உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு சிந்தனையை செய்கிறீங்க, அறிவியல் சிந்தனையோ கணக்கினுடைய ஒரு விடையை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படியெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மொழி உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ புத்தி என்பதை நான் வந்து இது என்னுடைய இஷ்டம் போல் நான் பிரிச்சுக்கல. சாஸ்திரப்படி சங்கரர் இப்படி தான் வந்து அந்த கரணம் என்கின்ற நம்முடைய மனதை 2ஆக பிரிக்கிறார், மனம் புத்தி என்று. புத்தியில் அகங்காரத்தையும் சேர்த்துடலாம், மனதில் சித்தத்தை சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. மனம் என்கின்றதும் புத்தி என்பதும் புலன் என்கிறதும் நமக்கு வந்து சதா நேரமும் வேலை செய்யுது. நனவு நேரத்தில் மனம் புலன் 2ம் வேலை செய்யுது இல்லையா? கண்ணை திறந்து பார்க்குறோம், காது கேட்குறோம். கனவு நேரத்தில் புலன்கள் நமக்கு இல்லை, இங்கே இருக்குது. ஆனால் மனம் மட்டும் தான் வேலை செய்யுது. துயில், நல்ல தூக்கம், மனமும் இல்லை, புலனும் இல்லை. குடத்தை தண்ணி இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பார்த்து தண்ணி இருக்குங்கிறீங்க. மறுபடியும் இன்னொரு குடத்தை பார்க்குறோம், அதில் இருக்கான்னு கேட்குறோம், தண்ணி இல்லைங்கிறீங்க. குடம் தண்ணி அதற்கு வேறாக நீங்கள் இருந்தால்தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வேறு, குடம் வேறு, தண்ணி வேறு. தண்ணி இருப்பதையும் உங்களால் பார்க்க முடிகிறது, இல்லாததையும் பார்க்க முடியுது.
அப்போது மனம் இருப்பதையும் பார்க்குறது ஏதோ, தூக்கத்தில் மனம் இல்லாததையும் பார்க்குது. நனவில் மனம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, ரெண்டுத்தையும் அது பயன்படுது. அப்போ ஏதோ ஒன்று இந்த மூணுத்துலேயும் இருக்குது. நனவில் இருந்து கொண்டு மனதையும் புலனையும் அது பார்க்கிறது. கனவில் இருந்து கொண்டு புலன் இல்லாமல் இருப்பதை அது அறிகிறது. நம்ம கண்ணை பூடிட்டு தானே கனவு காண்றோம். நம்ம பார்க்கின்ற காட்சியெல்லாம் இந்த கண்ணால் பார்க்கல, மனக்கண்ணால் பார்க்கிறோம். சப்தம்லாம் காதில் கேட்குறோம், ஆனால் இந்த காது பயன்படுத்துவதில்லை. கனவில் ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்பு கேட்கிறது. அப்போ இந்த புலன்கள் இல்லாததையும் கனவில் நாம் அறிகிறோம். துயிலில் மனமும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். துயிலில் சொல்லலை, தூக்கத்தில் முழிச்ச பிறகு சொல்கிறோம், நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்பதுன்ற மனமுமே போயிடுச்சு, புலன்களும் இல்லை. குடத்தில் தண்ணி இருக்கிறதையும் ஒருத்த அறிகிறான், தண்ணி இல்லாததையும் அறிகிறான். அவன் குடத்துக்கும் தண்ணிக்கும் வேறாக இருப்பது போல இந்த மனம் புலன் இருப்பதையும் இல்லாததையும் அறிபவன் மனம் புலனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மனம் தான் இல்லாதது எப்படி சொல்லும்? புலன் தான் இல்லாதது எப்படி சொல்லும்? புலன் இல்லாதது மனதுக்கு தெரியலையே. கனவில் புலன் இருப்பதாக நினைக்குது. உண்மையான கண்களும் காதும் மூடி இருக்குதுன்னு அதுக்கு தெரியுதா? கனவில் இருக்கவனுக்கு அந்த மனதிற்கு தான் இருப்பதும் தெரியல, தான் அழிவதும் தெரியல, தனக்கு வேறொன்றாக இருப்பதையும் அறியலை. எப்படி? இந்த பானை தான் இருப்பதும் பானைக்கு தெரியாது, இன்னொரு பொருள் பக்கத்தில் இருக்குதுன்னு அது தெரியாது. இது ரெண்டுமே பக்கம் பக்கமாக 10 நாள் வச்சுட்டு போனோம்னா, நீங்கள் 2 பேர் சந்திச்சிங்களா, பேசுனீங்களான்னு கேட்டோம்னா அது ஒன்றே ஒன்று பார்த்ததே அறியாது. தன்னையும் அறியாது, பிரிதையும் அறியாது. இப்போ மனதை கேளுங்க, தன்னை அறிந்து பிரிதை அறியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. பார்த்தா நமக்கு தன்னையும் அறிந்து பிரிதும் அறிவது போல தெரியுது. உண்மையிலே மனதுக்கு தன்னை அறிகின்ற தகுதியும் இல்லை, பிரிதை அறிவதும் தகுதியும் இல்லை. நீங்கள் இதை யோசனை பண்ணி பார்க்கணும். இதுதான் கனவு, நனவு, துயில் என்கின்ற 3 அவஸ்தைகளை வைத்துக்கொண்டு உபநிஷத்து நமக்கு டீச் பண்ணுற மெத்தடாலஜி. அப்போது இந்த 3 அவஸ்தைகள் அவஸ்தாத்ரயம்னு பேர். இதை நம்ம ரொம்ப ஆழமாக மாண்டூக்கிய உபநிஷத்தில் பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். அங்கே ஓங்கார உபாசனையும் இந்த இதுவும் தெரியும். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, எப்படி குடத்தில் இருக்கிற தண்ணீரை அறிபவனும் இல்லை என்று அறிபவனும் அதற்கு 2க்கும் வேறாக இருப்பது போல கனவில் புலன்கள் இல்லை, மனம் இருக்கிறது, புலன் இருக்கிறது. ஆனால் கனவில் மனம் இருக்கிறது, புலன் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? துயிலில் மனமும் இல்லை, புலனும் என்னன்னு சொல்லுது. இப்போ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? அதை இவங்க சொல்லியிருக்க முடியாது. குடமோ தண்ணீரோ, குடம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் இல்லைன்னு 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இது எல்லாமே குடம் என்ற கேட்டகரியில் போட்டுருவோம். குடம், இது நீர்னு வச்சுக்குவோம். இவங்க 2 பேரும் இப்படி தான் இருக்கார். இந்த குடத்தையும் நீரையும் அறிந்த ஒன்று இருப்பது போல ஆத்மா இருக்கிறது. ஆத்மா எங்கேன்னு கேட்காதீங்க. இந்த ஆத்மாவை தனியாக எடுத்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சியே பண்ணிடாதீங்க. அது வச்சோம்னா அப்புறம் ஆகுறங்க. இந்த குடமாகவும் நீராகவும் இருக்கின்ற மனன் புலம் அது அறியுமா? மனதுக்கு அறிவு கொடுக்கறதே ஆத்மா தான். இப்போ அது பார்ப்போம். எப்படி இந்த மனம், புத்தி, புலன் என்கின்ற இதில் தொழில் கருவியெல்லாம் வச்சுக்குவோம். இந்த 3ஐயும் ஒரே ஆத்மா விளங்க வைக்கிறது, பிரகாசிக்க செய்கிறது. அதனுடைய பிரகாசம் இருப்பதனால் என்ன பிரகாசம்? இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒளியினால் நாம் பல பொருட்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பொருளை நான் பார்க்கிறேன், இந்த பொருளுக்கு சுய ஒளி இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல்புக்கு லைட்டு மேலே பட்டதுனால இதில் நிறங்கள், வடிவமெல்லாம் நமக்கு தெரியுது. இருட்டில் இதுக்கு சுய ஒளி இல்லாதனால இது இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இது இருக்கிறதுன்னு சொல்லுவதே நாம் இருக்கிறது எதை சொல்கிறோம்? பானையை சொல்லலை, ஒளியை தான் சொல்கிறோம். உண்மையில் நம்ம ஒளியை நம்ம பார்க்கலை. ஒளி இதில் மீது பட்டு பிரதிபலிக்கிறதை பார்த்து ஒளியைத்தான் பார்த்து கொண்டு ஒளி இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் நம்ம. ஆனால் பானை இருக்குதுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பது பானை அல்ல, பானையின் மீது படுகின்ற ஒளியை. அப்போது ஒளியை பார்த்து கொண்டு ஒளியை பார்க்கவில்லை என்று சொல்லிட்டு பானையை பார்க்காமலே பானை பார்க்கிறேன் என்று சொல்கிறோம். அதுபோல் இந்த ஆத்மா, இந்த மனம், புத்தி, புலன்களுக்கும் இதெல்லாம் ஜடப்பொருள்கள். மனம் என்பது ஒரு ஜடம், புத்தி என்பது ஒரு ஜடம்,
புலன் என்பது ஒரு ஜடம். ஏன்னால் பிறந்து நம்ம உணவினால் இதை பெறுகிறோம். உணவு சாப்பிட்றதுனா தான் நம்ம மனம் வேலை செய்யுது. 10 நாள் பட்டினி இருந்துட்டோம்னு சொன்னால் மனம் வேலை செய்யுமா? இப்படி ஒரு சாந்தோக்கிய உபநிஷத்தில் மகனுக்கு ஒரு சோதனை வைப்பார். என் மகனே 10 நாள் சாப்பிடாம வான்னு. அவனை சொல் பேச்சு அப்பர் சொன்னது கேட்டு உடனடியாக சாப்பிடாம வரா. நம்ம புத்தி எப்போ அப்படியே போகும். அந்த சோதகேது அப்படி நிற்கும்போது கேட்குறாரு, இப்போ எங்கே சாமவேதத்தை சொல்லுங்கிறார். ஏன் சாமவேதம் கேட்குறாருன்னா, சாந்தோக உபநிஷத் சாமவேதத்தில் இருக்குது. அதனால் எல்லாமே சாமந்தான். அவன் எங்கே சாமவேதத்தை பாடுவான்? கண்ணெல்லாம் பூஞ்சை அடித்து போய் சப்தம்லாம் வராமல் இருக்கிறான். சரி போய் ஜூஸ் குடிச்சிட்டு வா அப்படின்னு ஜூஸ் 2 குடிச்சிட்டு நம்ம உண்ணாவிரதெல்லாம் ஜூஸ் வச்சு தானே முடிக்கிறாங்க. அது முடித்த பிறகு பார்த்தோன்னா அப்புறம் அழகாக பாடுறான். மனம், புத்தி, புலன் எல்லாமே உணவிருந்தால் தான் வேலை செய்யும். உணவினால் தான் வளருது. நாம் சாப்பிட்ற உணவில் ஒரு பகுதி தான் மனமாக மாறுது அப்படின்னு வேதமே சொல்லுது. உணவில் இருக்கக்கூடிய ஸ்தூல பகுதி, கடின பகுதி மலமாகவும், மிருதுவான பகுதி உடலாகவும், சூக்ஷ்மமான பகுதி மனமாகவும் மாறுது. அதனால் ஒவ்வொரு உணவுலேயும் மனம் இருக்குது. நமக்கு மனத்தை வளர்ப்பதற்கு வேண்டிய பொருள் உணவில் இருக்குது. ஆனால் உணவு எப்படியோ அதே மாதிரி மனமும் அமையும். ரஜோகுண உணவை நம்ம சாப்பிட்டோம், மனமும் கொஞ்சம் ரஜோகுணமாக தான் இருக்கும். தமோகுண உணவை சாப்பிட்டோம், மனமும் தமோகுணமாக. ஏன்னா தமோகுண டாஸ்மாகில் விற்கிற அந்த லிக்விட்லாம் பார்த்தோம்னா அது தமோகுணம் இருக்கக்கூடிய. மனம் அதை போட்டோன்னே தமோகுணம் வந்துடுது. தமோகுணம்னு என்ன? சோம்பேறியாக இருக்கிறது, வேலை செய்யாமல் இருக்குது, ஆனால் இன்பம் அனுபவிக்கணும். உழைக்காமல் இன்பம் அனுபவிக்கணுங்கிறது தமோகுணம். இன்பம் கூட வேண்டியில் உழைச்சிக்கிட்டே இருங்கிறது ரஜோகுணம். இது ரெண்டும் ஒரு கான்ட்ராடிக்ட். ரஜோகுணம் இருக்கவங்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அனுபவிங்களேன்னா அதெல்லாம் முடியாது. உழைப்பே அவங்களுக்கு அனுபவம். தமோகுணம் என்ன பண்ணுவான்? உழைக்கவே மாட்டான், ஆனால் அனுபவம் வேணும்பா. எல்லாம் ஷார்ட்கட்லேயே வேணும், குயிக்காக வேணும், இப்போவே வேணும். அதனால் அவனுக்கு தர்ம நீதியெல்லாம் பார்க்க மாட்டான். இப்போ தமோகுண உணவு தமோகுண மனதை உண்டாக்குகிறது, ரஜோகுண உணவு ரஜோகுண மனதை உண்டாக்குது, சத்துவகுண உணவு சத்துவகுணத்தை உண்டாகும். அது என்ன சத்துவகுணம்னா அனைத்தையும் அறிவது. அறிவுக்கு அதுதான் வேணும், தொழிலுக்கு இது வேணும், இன்பத்துக்கு அது வேணும். அப்போ தமோகுணம் இன்பத்தையும், ரஜோகுணம் தொழிலையும் அதாவது இயக்கத்தையும், சத்துவகுணம் அறிவையும் கொடுக்குது. அப்போ மனதிற்கு வேண்டிய பொருளை உணவிலேருந்து நாம் பெறுவதனால, உணவில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம தேவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? பிரசாதம்னு கொடுக்குறோம், அர்ப்பணம்னு செய்கிறோம். சாமிக்கு வச்சு அவர் எங்கே சாப்பிட்றாரான்னு இட்லி எல்லாம் கொண்டாந்து வைக்கிறோம், லட்டு பூந்தி எல்லாம் வைக்கிறோம். சாமி எடுத்துக்குவாருங்கிறோம். அப்படியே எல்லாம் இருக்குது. அவர் எடுக்கிறார், சூட்சுமத்தை எடுத்துக்கிறார். நம்ம பார்த்துருக்குறோம், பித்திருக்கள்லாம் நாம் கொடுக்கின்ற பொருளில் இருக்கக்கூடிய அந்த சூஷ்ம பகுதியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த சூஷ்ம பகுதியினால் சுவையும் தெரியுது, இது நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கும் பொழுது மனம் என்பது ஒரு ஜடப்பொருள்னு தெரியுது. ஜடப்பொருளால் வளருது இன்றைக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜட வஸ்துவானதுக்கு எப்படி தன் அறிவு இருக்க முடியும்? அறிவை தருவது எது அப்படின்னா, இதுக்கு உண்டான அறிவாக அதை மாற்றுவது ஆத்மா. ஆத்மாவுக்கு என்ன அந்த கெப்பாசிட்டினா, ஆத்மாவுடைய சொரூபமே அறிவு தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஞா மாத்திரம். அது பிரக்ஞா. பிரக்ஞான்றோம். பிரக்ஞை இருக்குதா? பிரக்ஞே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். பிரக்ஞா என்றால் அந்த அறிகின்ற திறன். ஞா என்றால் அறிவு, பிரக்ஞா என்றால் அதுக்கு அடைமொழி போட்டு பிரக் என்ற வார்த்தை சேர்த்துக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் சைதன்யம். சங்கரர் ஒரு புது பேர் தருவார், வித்யாரண்யர். அதுக்கு சம்வித். சைதன்யங்கிற வார்த்தையை சங்கரர் பயன்படுத்துவார், வித்யாரண்யர் சம்வித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் சைதன்யங்கிறதையே பயன்படுத்துவோம். இந்த சைதன்ய சுரூபமாக இருக்கின்ற ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, அது சூரிய ஒளி தவிர எதுவுமே இல்லை இல்லையா? அதுபோல் இந்த ஆத்மாவுக்கு அறிதல் தன்மை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனுடைய தன்மை, அதனுடைய சொரூபம், அதனுடைய இயல்பு அறிவு மாத்திரமே. அறிவு மாத்திரம்னா என்ன? ஏதாவது அறிஞ்சிக்கிட்டு இருக்குமானா அதுவும் செய்யாது. அறிவு அதனுடைய தன்மை, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த தன்மை இதில் பட்டு பிரதிபலிக்கும் போது இது முன்னிலையில் இது தன்மைன்னு சொல்கிறோம். இதன் முன்னிலையில் மனம் இருக்குது. ஏன்னா
மனம் புத்தி பின்னாடி தான் ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறோம். பின்னாடிங்கிறது இப்போதைக்கு வந்து கொட்டேஷனில் புரிஞ்சுக்கங்க. பின்னாடி முன்னாடிலாம் கிடையாது. ஆத்மா ஆத்மா இதை சூழ்ந்து இருக்கும் பொழுது எப்படி சூரிய ஒளி இந்த அறையெல்லாம் சூழ்ந்திருக்கிறதோ, இந்த டியூப் லைட் வெளிச்சம் எல்லா இடத்துலையும் நீக்கமர அது நிறைந்து எல்லாத்தையும் ஒளிப்படுத்துகிறதோ, அதுபோல் மனம் புத்தி புலன் அனைத்தையுமே இதுதான் வெளிச்சப்படுத்தி காட்டுகிறது. இந்த அறிவு பூர்வமான சைதன்யபூர்வமான இந்த ஆத்மா இந்த மனம் புத்தி புலனில் படும் பொழுது இவற்றுக்கு அந்த ஒளித்தன்மை கிடைக்கிறது. இந்த பொருளை நம்ம பார்க்கும்போது சூரிய ஒளி பட்டு சூரிய ஒளி திரும்பி வருதுன்னு சொல்கிறோம். இப்போ ஒளிக்கு பதிலாக அறிவை போட்டுருங்க. ஆத்மாவுடைய அறிவு பட்டு அறிவு திரும்பி வந்தால் என்ன சொல்லுவோம்? அது அறிவு பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இது வந்து சித் என்று சொன்னால் இங்கே பிரதிபலிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? சித்தனுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம். அது சித் ஆபாசம். ஆபாசனம் பிரதிபலிப்பு. பாசதி என்றால் ஒளின்னு அர்த்தம். பாஸ்கர் அப்படிங்கிறோம். சூரியனுக்கு பாஸ்கர்னு பேர். பாஸ்கரன் ஒளியை செய்பவன். கரன்னாக்கா செய்பவன். பாஸ்கரனா ஒளி செய்பவன். அவன் தினத்தை உண்டாக்குகிறானால் தினகரன்னு பேர். பகலை உண்டாக்குறான். அவன் எங்கே உண்டாக்குறான்? பூமி சுற்றுறதுனால தானே பகலும் இரவும் வருது. ஆனால் நமக்கு வந்து பூமியினுடைய சேலை கொண்டு போய் சூரியன் மேலே போட்டு அவன் பகலவன், அவன் பகல் செய்கிறான். பாஸ்கரன், தினகரன், திவாகரன் அப்படின்னு. திவானாலும் ஒரு டேன்னு அர்த்தம். திவானா நாள், திவாகரன், தினகரன் அப்படின்னு சூரியனுக்கு பேர். அவன் எதையுமே செய்கிறதில்ல. அவன் வந்து இங்கே வந்து பகலை உண்டாக்குறான், இரவை உண்டாக்குறானா? அவன் பாட்டுன்னு அவன் சிவமேனு வானத்தில் உட்காந்து வெளிச்சம் மட்டும் கொடுக்குறான். இங்கே நடக்கிறது பூமியினுடைய சுழற்சினால். ஆனால் பேர் யாருக்கு போகுது? பகலவனுக்கு, அவனுக்கு பகலவன். அதே மாதிரி ஆத்மாவுக்கு மனம் புத்தி புலன்கள் செய்கின்ற இந்த சேட்டைகளெல்லாம் ஆத்மா செய்து நம்ம நினச்சிக்கிறோம். இந்த ஆத்மாவின் சித்து, அதை சைதன்யத்தை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா சித்து தான் சைதன்யம்ங்கிறோம். சைத் அப்படின்னு சொன்னாலும் அந்த அறிவு தான். சித்து வந்து சையா மாறும். அது வடமொழியினுடைய ஒரு இலக்கணம். சைத்தாகும். இப்போ சைதன்யமாக இருக்கின்றது. இதில் பிரதிபலிக்கும் போது இதுக்கு வந்து அந்த சக்தி கிடைச்சிருது இல்லையா? அப்போ அறிவு சக்தி கிடைச்சதுனால இந்த மனமும் அறிவுடையதாகவும் புத்தி அறிவுடையதாகவும் புலன்களும் உணர்வும் அறிவுடையதாகவும் அதை மாறுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பொருள் அது. இந்த மனதுக்கும் புத்திக்கும் புலனுக்கு தான் இந்த ஆத்மாவினுடைய அறிவை வாங்கி பிரதிபலிக்கின்ற தகுதி இருக்குது. இந்த சூழ உடம்புக்கோ இங்கே நீங்கள் பார்க்கின்ற தட்டுமுட்டு சாமான்களுக்கோ பூமிக்கோ ஆத்மா எங்கும் இருந்தாலும் அதை பிரதிபலிக்கின்ற சக்தி இல்லை. அறிவை பிரதிபலிக்கின்ற சக்தி இல்லை. அப்போ ஒன்றை பிரதிபலிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும் இல்லையா? சூரிய ஒளியே அல்லது வந்து வேற எந்த ஒளியோ பிரதிபலிக்கணும்னா எல்லாத்துலேயும் பிரதிபலிக்குமா? முரட்டுத்தனமான ஒரு சுவரிலையோ சிமெண்ட் சுவரெல்லாம் அது பிரதிபலிக்காது. இருக்கிறத காட்டும். ஆனால் பளபளப்பான கண்ணாடியில் பாத்திரத்தில் நீங்கள் வந்து பிரதிபலிப்பு பார்க்கலாம். சூரிய ஒளி பிரதிபலிக்கும் தன்மை இருந்தாலும் எல்லாவற்றிலும் பிரதிபலிக்க முடியாததில் குறிப்பிட்ட தன்மை இருக்கிறதுல பிரதிபலிக்கிறது போல் ஆத்மா எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட எங்கும் பிரதிபலிக்காமல் நம்முடைய மனம் புத்தி புலன் என்கின்ற இந்த ஜடப்பொருள்களில் மட்டும் அது பிரதிபலிப்பதனால இந்த ஜடத்திற்கு ஒரு சித்து நிலை வந்துடுது. அதை சிதாபாசம்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரிஜினலாக இல்லை. எப்படி நிலவுக்கு வெளிச்சம் வந்து சூரியனால் கொடுக்கப்படுகிறதோ, அப்போ நிலவின் ஒளி வந்து சுய ஒளி அல்ல, சூரியனுடைய பிரதிபலிப்பு ஒளி. அதனால் சூர்யாபாசம்னு சொல்லணும். சந்திரனுக்கு வந்து சூரியபாசன்னு பேர். இப்போ நாம் வந்து இப்போ நம்மளுடைய மனம் வந்து அறிவோடு இருக்குது. அறிவு இருக்குதா கேட்குறோம் இல்லையா? அப்போ உண்மையிலே ஆத்மாவின் அறிவு தான் இருக்குது. மனதின் மூலமும் புத்தியின் மூலமும் புலன் மூலமும் அறிவதனால் இந்த ஆத்மா அறிவன் என்ற பெயரை பெறுகிறது. மற்றபடி அது அறியறதே இல்லை. எப்படி நம்ம வந்து செய்யாதவனுக்கு செயல் பேச்சு போட்டோம் இல்லையா? மூக்கு ஒழுகுதுன்னு சொன்னோம். குடிக்கும் நீர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து குடிக்கும் நீர் அப்படின்னு போடுறாங்க. நீ குடிக்கிறது தான் போட்டிருக்காங்க. தண்ணி யார் குடிக்க போகிறாங்க? குடிக்கும் நீர் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி எதையோ குடிக்கும் போடுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். மூக்கொழுகுதுன்னு சொல்கிறோம். செயல் ஒன்று, ஆனால் பெயர் வேறு ஒன்று. சூரியன் வந்து பகலை உண்டாக்குறதில்ல, ஆனால் வந்து பகலவன் அவர் பேரும். அது மாதிரி ஆத்மாவுக்கு இப்போ என்ன பேர் கிடைக்குது? பார்ப்பவன், சாட்சி என்று பெயர் கிடைக்கும். சாட்சி என்று அதுக்கு பேர் வருது. உண்மையிலேயே ஆத்மாவுக்கு சாட்சின்றாங்க. மனமும் புலனும்
அது வந்து பார்ப்பதனால, அதுக்கு இது துணை புரிவதனால, அதுக்கு விளக்கம் செய்வதனால இந்த ஆத்மாவுக்கு இந்த கெட்ட பேர் வந்துடுச்சு. ஆனால் ஆத்மா எதையுமே பார்ப்பதும் இல்லை. பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஆத்மா உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய இதய குகையிலே, அதான் இதயங்கிறது இந்த மனம் புத்தி என்று சொல்லக்கூடிய இதில் ஆத்மா இருந்து பிரதிபலிப்பதனால ஆத்மாவை நீங்கள் தேடப்போகிற உன்னுடைய மனதிலுடைய ஒளியாக நீ பார். உன்னுடைய மனதிலுடைய எண்ணங்களாகவே அதுதான் இருக்குது. உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளாக தான் இருக்கிறது. உன் மனதில் இருக்கின்ற அத்தனை அறிவும் அதுதான். அப்போ புத்தியின் அறிவும் மனதினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் புலன்களுடைய அந்த சப்த ரூபம் என்று சொல்லக்கூடிய ருசி கந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐம்புலன்களும் எல்லாமே ஆத்மாவின் முன்னிலையில் நடக்கின்றன. ஃப்ளட் லைட்டில் வந்து ஃபுட்பால் ஆடுறாங்க. ஒளி வெள்ளத்தில் கால்பந்தாட்டம் அப்படின்னாங்க. ஒளி வெள்ளம் என்ன பண்ணுது? அந்த கால்பந்து ஆட்டத்துக்கு எதுவுமே செய்யலை. அது சும்மா அது கால்பந்து ஆட்டத்தை காட்டி கொடுக்குது. ஆனால் அது இல்லைன்னா இங்கே அது நடக்குதுமா? எல்லா கால்பந்து விளையாட்டு நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் அத்தனை கோடி ஜனங்களும் பார்க்குறாங்கன்னா அந்த ஃப்ளட் லைட் தான் காரணம். அது காரணமாக இருப்பதனாலையும் அது காட்டி கொடுப்பதனாலையும் நாம் அதை சாட்சின்னு சொல்கிறோம். அதை செயல்படுத்துவது காரணமாக இருப்பதாக நாம் வந்து அதன் மீது சுமத்தி பார்க்குறோம் இல்லையா? அதனால் இந்த ஆத்மா அல்லது கடவுளுக்கு, பிரம்மத்துக்கு சர்வஜன்னு பேர். உன்னுடைய மனசுக்கு மட்டும் இல்லை, எறும்பினுடைய மனசு, விட்டில் பூச்சியினுடைய மனசு, நாய் பூனை கழுது போன்ற அதனுடைய மனசு, உங்களுடைய மனசு, தேவர்களுடைய மனசு, வானத்தில் இருக்கின்ற தேவாதி தேவர்கள், இந்திரன் போன்றவர்கள், பித்திருக்கள், இறந்தவர்கள் வசிக்கிறார்கள், அவங்களுடைய மனசு, எல்லார் மனசுக்கும் ஒரே லைட்டு தான். ஒரே ஆத்மா, ஒரே கடவுள், ஒரே பிரம்மம் பிரகாசம் செய்து கொண்டிருப்பதனால அதை அனைத்தும் அறிபவர்னு சொல்லக்கூடாதா? அனைத்தும் அறிவிப்பவர்னு சொல்லணும். அவர் யார் அறிவிக்கிறதுக்கு? எல்லாம் வாங்க நான் காட்டி கொடுக்குறேன்லாம் அவர் சொல்லலை. இந்த ஃபுட்பால்லாம் நீங்கள் பாருங்கள், நான் லைட் போட்டு காட்டுறேன்னு லைட் சொல்லலை. அவருடைய தொழில் அறிதல். அது மட்டும் இருக்கிறதுனால கேவல ஞானமாக சர்வஜனாக இருப்ப அது பார்ப்பதனால அது நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? சர்வஜன். அதனால் எல்லாத்தையும் அது பார்த்துக்கிட்டு இருக்குது ஆத்மா அப்படின்னு. அதனால் ஞானிகளுக்கு ஆத்மா தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இப்போ ஆத்மா என்னன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ நீங்கள் ஆத்மாவை என்னன்னு சொல்லணும்? சர்வஜன்னு சொல்லணும். சர்வஜன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதான் தெரியுது. சர்வஜனா உலகத்தில் இருக்க அத்தனை தெரியணும். பித்திருக்கள் உடம்புல இருக்கிறது தெரியணும், தேவர்கள் பார்க்குறதும் உங்களுக்கு தெரியணும். அப்படி யாருக்கும் தெரியறது இல்லையே, உங்களுக்கு மட்டும் இருக்கிறது தானே தெரியுது. அப்படின்னா பார்ப்பது உண்மையில் யார்? புத்தி, மனம். ஆனால் நம்ம பேரை யார் கொடுக்குறோம்? ஆத்மா கொடுக்குறோம். ஆத்மா பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, ஆனால் பார்க்கிறது, கேட்கிறது அப்படின்னு வேதம் சொல்லும். அது அப்படியே தான் சொல்லும். சில விஷயத்தை நம்ம வேதம் வந்து சொல்கிறத சிந்தனை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஏன்னா சில இடத்துல சொல்லும், வேதாந்திக்கிட்ட போய் நீங்கள் பேசினோம்னா அவன் சொல்லுவான், எனக்கு நான் ஒரு சம்சாரி. ஏன் சொல்கிறேன்? ஏன்னா நான் சம்சாரத்தை அனுபவிக்கிறேன். சம்சாரங்கிறது என்ன? இந்த ஆதலும் அடைதலுமான இந்த துன்பப்படுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நிறைவேறாத மனம்னு சொல்கிறோம் இல்லையா? மனம் நிறைவில்லாமல் இருக்கின்ற மனசுக்கு சம்சாரம்னு பேர். நான் ஒரு மனக்குறையோடு இருக்கேங்க, எனக்கு ஒன்றுமே சரியில்லைங்க, எனக்கு மனக்குறை என்னன்னு சொல்லுங்கன்னு. வீட்டில் பெரியவன் சரியில்லை, ரெண்டாவது அவனுக்கு கல்யாணமும் ஆகலை, ரெண்டாவது பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மருமக சரியில்லை, இப்படின்னு எல்லாத்தையும் இவர் வந்து சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றார். எப்போ உனக்கு சரியாகும்? அதெல்லாம் சரியானால் தான் எனக்கு மனக்குறையெல்லாம் தீரும். மன நிறைவுங்கிறது வந்து இவர் நிறைக்கணும்னா மற்றவங்களாம் மாறணும். இப்போ மற்றவங்களெல்லாம் மாற்றத்த பிறகு இவர் மன நிறைவுன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறான், அத்தனை பேர் மாறினாக்கான ஒரு மன நிறைவுன்னு எப்போ முடியும்? அதனால் சம்சாரங்கிறது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வந்து மனக்குறை. மனக்குறைங்கிறது தான் ஆசை. மனதில் குறை இருக்கிறது தான் ஆசையாக வெளிப்படுது. என் மருமக இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது ஆசைப்படுறல, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட குறை தான் ஆசையாக வெளிவருது. ஆசைக்கு காரணமே மனதில் இருக்கின்ற குறை. ஆசை முடிஞ்ச பிறகு என்னாச்சு? ஆசை தீர்ந்துச்சா அப்படின்னு. அப்போ மனக்குறை என்ன ஆகும்? நீங்கிடும். ஆசை நீங்கினால் மனக்குறை நீங்கும், ஆசை பூர்த்தியானால் மனம் பூர்த்தி ஆகும்.
மனக்குறை தான் ஆசையாக வெளிப்படுகிறது. அப்போ ஆசைகள்னு என்ன அர்த்தம்? எனக்கு எத்தனை ஆசை இருக்குதுன்னா அத்தனை மனக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். காலையிலேருந்து எத்தனை ஆசைகள் எனக்கு வருதோ அத்தனை மனக்குறைவுன்னு அர்த்தம். மனதில் குறைவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறைவு நிறைஞ்சுன்னா இன்னொரு ஆசை வந்துடும். அப்படி நீ அனுபவிக்கும் பொழுது அதற்கு என்ன பேர்? சம்சாரம்னு பேர். ஒருத்தன் சொல்கிறான், நான் சம்சாரத்தை அனுபவிப்பதனால நான் சம்சாரிங்கிறான். வேதாந்தம் என்ன தெரியுமா சொல்லுது? அப்பா, நீ சம்சாரத்தை அனுபவிப்பதனால நீ சம்சாரி அல்லன்னு. அது எப்படிங்க அப்படின்னு. அதுதான் இது. இப்படி சுற்றி வளைச்சி நம்ம பிடிக்க வேண்டியிருக்கு. சம்சாரத்தை அனுபவிப்பதனால் நான் சம்சாரின்னு நீ சொல்கிறல்ல, அதே வார்த்தையை தான் வேதாந்தம் சொல்லுது. சம்சாரத்தை அனுபவிப்பதனால தான் நீ சம்சாரி அல்லங்குது. எனக்கு புரியலைங்க. நீ அனுபவிக்கணும் என்ன? நீ பார்க்கிறாய், தொடுகிறாய் அப்படின்னு தான் அர்த்தம். நீ மாடு ஒன்று நிற்குது, நீ மாடை பார்க்குற, தொடர, தடவி பார்க்குற, எல்லாம் செய்கிற. நீ மாடை அனுபவிக்கிறியா இல்லையா? இப்போ அனுபவம் தானே. மாடை தொடுவதனால் நான் மாடுன்னு சொல்வியா? சம்சாரத்தை அனுபவிப்பதால் நான் சம்சாரின்னு சொன்னேன். மாட்டை அனுபவிப்பதால் நான் மாடுன்னு சொல்லு. யாரும் சொல்ல மாட்டாங்க. அனுபவம் என்பது உன்னால் அறியப்படும் பொருள், உன்னால் அனுபவிக்கப்படுவது. நீ வேற. குடத்தில் தண்ணீர் இருப்பதையும் தண்ணீர் இல்லாததையும் நீ பார்க்கிறாய் என்றால் நீ பார்க்கிற வேற தானே. அப்போ சம்சாரம்ங்கிறது எங்கே இருக்குது? நான் மனதிலும் புத்தியிலும் தான் இருக்குது. மனம்தான் இப்போ சம்சாரத்தில் இருக்குது. மனதை நம்ம சென்ற இந்த நம்ம ஏற்கனவே நம்ம விளக்கிட்டோம். மனம் புத்தி ரெண்டுத்தையுமே பார்க்கின்ற ஆத்மா தனி. இதுதான் நீ. இதுதானே தன்மை. தன்மைன்னு சொன்ன இல்லையா? செல்ஃப்னு சொல்லக்கூடிய அந்த அகம், ஆத்மா, அதுதான் தன்மை. அதனுடைய முன்னிலை தான் இதெல்லாம். இதனால் பார்க்கப்படுது. நீங்கள் எனக்கு முன்னிலை தானே. நீ 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 அதுன்னு சொல்கிறேன். அதுன்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? படர்கைன்றோம். முன்னாடி இருக்கிறத முன்னிலைங்கிறோம். நான் என்ன சொல்வேன்? தன்மைன்னு சொல்கிறேன். ஸோ ஐ எம் செல்ஃப், யூ ஆர் யூ, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தட். பட் தட் அண்ட் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த செல்ஃப். இப்போ செல்ஃபுங்கிறது என்னுடைய முன்னிலையில் இருப்பதால் நான் எப்படி ஆவேன்? ஆத்மாவின் முன்னிலையில் கனவும் நனவும் துயிலும் இருந்ததுன்னா ஆத்மா கனவும் காண்பதில்லை, கனவும் துயிலும் இல்லை. இதற்கு வேறானதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு சம்சாரி என்று சொன்னால், சம்சாரத்தை நீ அனுபவிப்பதனாலும் அதை நீ பார்ப்பதனாலும் நீ அதற்கு வேறானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சம்சாரம் என்கின்ற அந்த துயரான நிலை எங்கே இருக்குன்னா, இருப்பிடம் மனதிலும் புத்தியிலும். இந்த மனது புத்தியில் நடக்கிறது சம்சாரம்னு சொல்கிறேன் இல்லையா? எதிர் வீட்டுக்கார மனசுலேயும் ஒரு சம்சாரம் இருக்குது, அவன் புத்திலையும் அவன் மனசுலேயும் கஷ்டம் இருக்குது. அதை எந்துன்னு சொல்ல மாட்டேங்கிறிய, அதுவும் மனசில் தான் நடக்குது. அப்போ நீ ஏதோ ஒரு மனசை, ஒரு புத்தியை எனது நீ பேர் வச்சிருக்கிற. இந்த தப்பு தான். நான் எனது என்று ஆத்மாவின் தன்மையை மனதிலும் புத்தியிலும் வைக்கிறது. மனதிலும் புத்தியிலும் நடக்கின்ற சம்சாரத்தை தண்ணீரில் வைப்பது. இப்போ ரெண்டுத்தையும் மாற்றி வச்சுருக்கோம். ஒரே மாதிரி பொட்டி பக்கம் பக்கமாக இருக்குது. அதில் இதில் இதை போடு, இதில் போடுன்னு போட்டால் ஒருத்தன் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு. என்னப்பா இதில் போடுன்னு சொன்னால் இதில் சார் ரெண்டும் ஒரே மாதிரி போட்டி, ஒரே கலர், ஒரே சைஸாக இருக்குது, நான் தெரியாமல் போட்டுட்டேன் சார். இது நடக்கிறோம் இல்லையா? சில சமயம் பஸ்ஸெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸெல்லாம் வரும்பொழுது எல்லோரும் ஒரே பெயிண்ட் பூசியிருக்கோம், அந்த காலேஜ் பேர் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். இந்த குழந்தைங்க ஒரு பஸ் சிங்காநல்லூர் போகும், இன்னொரு பஸ் காந்திபுரம் போகும், இன்னொரு பஸ் வேறு எங்கேயோ போகும். இந்த குழந்தைங்கள் கரெக்டாக அவங்க பஸ்ஸில் ஏறி வருவாங்க. என்னோடய குழந்தை அது மாதிரி தான் கரெக்டாக போய், நான் தப்பான பஸ்ஸில் ஏற்றினோம்னா கூட இல்லைப்பா இங்கே இது இல்லைன்னு சொல்லி ஓடி போய் வேறு ஒன்று. எப்படி உனக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு தெரியுது. ஏதோ வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஒரே மாதிரி ரெண்டு பொருள் இருந்ததுன்னா நமக்கு வித்தியாசப்படுத்த முடியல இல்லையா? மனமும் அறிவுடையது, ஆத்மாவும் அறிவு சொரூபமானது. நமக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்? பக்கம் பக்கமாக இருந்தால். ஆத்மாவின் முன்னிலையில் தான் மனம் இருக்குது. ஏன்னா ஆத்மா முன்னாடி வச்சுக்கிறது இல்லை, ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது. மனதிற்கு முன்னாடியும் இருக்குது, பின்னாடியும் இருக்குது, மனமாகவும் அதான் இருக்குது. அப்படிப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஆத்மாவை மனசிலேருந்து நம்ம பிரித்து பார்க்க முடியல, ஃபிசிக்கலாக முடியல, பௌத்திகமாக மனதை தனியாக வச்சு பார்க்க முடியல. அதுக்கு தான் நமக்கு அனுபவம் தருது. நீ ஆத்மாவாக இருந்து கொண்டு மனம் தூங்குவதை பார்த்தாய், மனம் கனவு காண்பதை பார்த்தாய், மனம் புலன்களோடு இருந்து வாழ்வதையும் பார்த்தாய். அப்போ விஸ்வனாகவும் தைஜசனாகவும் பிராக்ஞனாகவும் இருப்பதை நீ அறிவதனால்
ஆத்மா என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த விவேகத்தோடு நீ பார்த்தேன்னு சொன்னால் இந்த சம்சாரம் நிகழ்கின்ற இடம் மனம், புத்தி. ஆனால் நீ சம்சாரி அல்ல. இன்பத் துன்பங்கள் நடக்கிறதெல்லாம் மனசுலையும் புத்தியிலும், ஆனால் ஆத்மாவுக்கு அதல்ல. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சாட்சி அல்லது சர்வஜன் என்று சொல்லக்கூடியது சர்வ வித்துங்கிறது எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, ஆத்மா என்பதை நம்ம பிரம்மம்னு எடுத்துக்குவோம். அப்படி தானே பேர் அதுக்கு. அல்லது நம்மளுடைய தமிழில் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் அதுதான் சிருஷ்டி பண்ணிச்சு. அனைத்து இந்த பிரபஞ்சத்தையும் தன்னிடமிருந்து வெளிப்படுத்துது. எப்படி வந்து ஒரு செல்ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி கார்ட்லேருந்து படங்களெல்லாம் வெளிப்படுதோ, அந்த வெளிப்படத்துக்கு முன்னாடி அந்த மெமரி கார்டில் தான் படங்கள்லாம் இருந்தது. ஆனால் வெளிப்படாமல் இருந்தது. வெளிப்பட்ட உடனே அந்த டச் ஸ்க்ரீனில் அது வெளியே வருது. மறுபடியும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண உள்ளே போயிடும். உண்மையில் உள்ளேருந்து வெளியே வந்ததா இல்லை உள்ளே போச்சா? அந்த மெமரி கார்ட்லேருந்து அது வெளியே வரலை, வெளியவே வரலை அது. ஆனால் நமக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி வெளியே வந்ததுன்னு சொன்னால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மெமரி கார்டு எரேஸ் ஆகிடும். அப்படி இல்லையே, எப்போவுமே அதுக்குள்ளே இருந்துகிட்டே தானே இருக்குது. எத்தனை முறை நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்தாலும் அந்த படம் வெளியே வருது, மறையுது, படம் வரி வருது, மறையுது. ஒரு முறை கூட அந்த மெமரி கார்டுலேருந்து வெளியே வரலை. மெமரி கார்டுக்குள்ளே தான் அது எப்பவுமே இருக்குது. அதுபோல் இந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா மெமரி கார்டு அவர் வெளிப்படுத்தும் போது அவர் அந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது, அது வெளிப்படுவது போல நமக்கு தெரியுது. ஆனால் வெளிப்படலை கடவுளுக்குள்ளே தான் இருக்குது. கடவுள் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆகாசமும், வாயுவும், அக்னியும், நீரும், நிலமும், அங்கு வாழ்கின்ற உயிரினங்களும், செடி கொடி தாவரங்களும், அங்கே இருக்கிற அணுக்களும், மலைகளும், நதிகளும் கடவுள் என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுமே கடவுள் தானே. அப்போ கடவுள் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன காரணமாக இருக்கிறாரு? உபாதான காரணமாக இருக்கிறார், பொருள் காரணமாக இருக்கிறார். அவர் வந்து பொருள் காரணமாக இருப்பதனால ஒவ்வொரு பொருளையும் அறிவாரா இல்லையா? அவர் வந்து இந்த பிரபஞ்சம் வருவதற்கு முன்னாடியே திட்டமிட்டவர். மனதை கொண்டு அவர் அறியணுமா? கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறது எனக்கு ஒரு மனம் வேணும், இந்த மனதை கொண்டு நான் பார்ப்பேன். அவர் வந்து அவருக்கு ஒரு புலன் வேணுமா? மனதையும் புலனையும் அவர் தான் படைக்கிறார். படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறதுனால, மனமும் புலனும் இல்லாத போதே அவர் இருந்து கொண்டிருப்பதனால அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தை நான் தான் படைக்க போகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு சூரியன், சந்திரம், நெபுலா, கேலக்ஸி, பிளாக் ஹோலு, இந்த பூமி, இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பூச்சிகள், அத்தனையுமே அவருக்கு தெரியுமா இல்லையா? சிருஷ்டிக்கு முன்னாடி தான் அவர் பார்த்துருக்கிறார் இல்லையா? அவர் எதை வச்சு பார்த்தார்? அவருக்கு மனம் தேவைப்பட்டுதா, புத்தி தேவைப்பட்டுதா? ஏன்னா மனமும் புத்தி அவர் தான் படைக்க போகிறார். அப்போ அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி அறிந்தார்? அனைத்தையும் பொதுவாகவும் அறிந்தார், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு அணுவாயும் அறிந்தார். அதனால் அவர் பேர் சர்வ வித்து. ஏன் சர்வ வித்தாக இருக்க முடியுது? அனைத்துமாக இருப்பதனால. நம்ம ஏன் சர்வ வித்தாக இருக்க முடியல? அனைத்துமாக இல்லை, ஒரு மனம் ஒரு புத்தி தான் நமக்கு வந்து அறிவார். ஏன் நம்மக்கிட்ட வந்து சர்வஜன் சொல்ல முடியும்? எப்போ சொல்ல முடியும் என்றால், இந்த ஞானத்தினாலே ஒரு ஞானி என்ன புரிந்து கொள்கிறான்? அனைத்தும் ஆத்மா, ஆத்மா அனைத்தும் பார்த்து கொண்டிருப்பதனால, அது நானாக இருப்பதனால நான் சர்வஜன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஞானி தன்னை என்னன்னு சொல்லுவான்? சர்வஜன்னு சொல்லுவான். ஆனால் சர்வ வித்துன்னு சொல்ல முடியாது. சர்வ வித்துன்னு சொல்லணும்னா இந்த மனம் உடம்பை விட்டு வெளியே போகணும். அது வெளியே போகிறது வந்து யார்? வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அறிவில் அவன் தெரிந்து கொள்கிறான். ஞானியை பொறுத்த வரைக்கும் சர்வஜன் என்பது அவனுக்கு பொருந்தும். ஏன்னா பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால, பிரம்மமாக இருக்கின்ற ஞானி அல்லது குரு அவர் சர்வஜனாக இருக்கிறார். சர்வஜனா என்ன அர்த்தம்? அனைத்தும் ஒன்றிலிருந்து தோன்றியது என்ற புது அறிவு. அனைத்தும் ஒன்றொன்றும் தனியாக அறிவது சர்வவித். அது இறைவனுக்கு மட்டும்தான் முடியும், கடவுளுக்கு தான் முடியும். அந்த கடவுள் இந்த அனைத்தையும் அறிகின்ற, தனித்தனியாக அறிகின்ற நேரத்தில் அவருக்கு வந்து ஈஸ்வரன் அல்லது இறைவன் பெயர்.
ஈஸ்வரன் அல்லது இறைவன் கடவுள் தான், ரெண்டும் ஒன்று தான். சர்வஜனாக இருக்கும்போது கடவுள், சர்வ வித்தாக இருக்கும்போது ஈஸ்வரன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறார், தனித்தனியாக பார்க்க மாட்டார். ஈஸ்வரனாக அவர் இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவார்? இவனுக்கு தலைவிதிப்படி இதை கொடுக்கணும், இவனுக்கு கார் ஆக்சிடெண்ட் பண்ணணும், இதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணவர். எல்லாமே அவருக்கு தெரியும். ஒவ்வொரு அணுவின் அசையவும் தெரியறதுனால அவருக்கு இறைவன்னு பேர் வைக்கணும். இறைவன்னா அனைத்தையும் ஆட்சி செய்பவர். இறைமைன்னா ஆட்சி செய்தல். கடவுளை ஆட்சி செய்ய மாட்டார். அவர் வந்து சும்மா ஸ்பெக்டேட்டர் தான். அதனால் அவர் சர்வஜன் மட்டும்தான். இந்த சொல்லை வச்சுக்கிட்டு நம்ம மந்திரத்துக்கு போவோம். அந்த பிரம்மம் சர்வஜனாகவும் சர்வ வித்தாகவும் சர்வ கிருத்தாகவும் இருக்கிறது. சர்வ கிருத் என்றால் செய்பவன். இங்கே நடக்கின்ற அத்தனை செயல்களும் இந்த மனம் புத்தியில் மூலமாக கண் சிமிட்டுதல், பேசுதல், நடத்தல், எடுத்தல் போன்ற எல்லா காரியமுமே ஆத்மாவின் முன்னிலையில் தான் நடக்கிறதுனால, அதனால் அனைத்து காரியங்களும் அதனால் தான் செய்யப்படுவதாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆகுபெயர் விஷயத்தில். அப்போ சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் சர்வகிருத்தாகவும் அந்த பிரம்மம் அல்லது ஆத்மா இருக்கிறது. அது நீ தான். அதை நீ எங்கே அதனுடைய மகிமை தான் இந்த புவனங்கள். இப்போ உங்களுக்கு மகிமைங்கிறது என்னன்னு புரியும். இந்த 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 புவனத்தில் எந்த மகிமையை பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, அந்த அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு சேசம் இருக்குது, பூமி அப்படியே வெட்டி வச்சுருப்பான். அவ்வளோ நீளத்துக்கு அந்த கொலரோட ரிவர் போய் அந்த அந்த ஆறு வந்து சின்னது மெல்லிசாக போகும். ஆனால் பல கோடி வருஷம் போனதுனால அந்த ஆறு அந்த பூமி அப்படியே வெட்டி இருக்குது. அதில் பாதாளம் மாதிரி ரெண்டு பக்கமும் தெரியும். ஹெலிகாப்டரில் போய் பறந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த பெரிய அந்த கேன்யான், கிராண்ட் கேன்யான்ங்கிறோம். இந்த கிராண்ட் கேன்யன், கொலரோடோ ரிவர், கொலராடோ, அந்த 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 கேன்யன் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரிவர் வந்து மெல்லிசாக ஒரு கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். இதுவாக இப்படி வெட்டுச்சு அப்படின்னு எத்தனை கோடி காலமாக அது போய் அந்த மண்ணை வெட்டுச்சோ தெரியாது. இது வந்து ஒரு மகிமை. இதை வேடிக்கை பார்க்க திடுக்கிடும் காட்சி. திடுதிப்புன்னு கொண்டு போய் நிறுத்தி பார்க்கும்போது பார்த்தா நம்ம கண் முன்னாடி இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது பார்ப்போம். கனடாவில் அது மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஓட்டை தெரிஞ்சது பூமியில். எல்லோரும் அதுக்கு கம்பி வேலி போட்டிருக்காங்க, உள்ளே விழுந்துடக்கூடாது. அதனுடைய ஆழம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மைல், அவ்வளோ ஆழத்தில். அதுக்கு கடைசி எட்டே தெரியல. அது இயல்பாகவே பூமி பிளவு அந்த மாதிரி இருந்திருக்குது. அதுக்குள்ளே ஒரு பொருள் போனோம்னா அதை எடுத்து ரிட்ரை பண்ணவே முடியாது. நினச்சி பார்க்கும்போதே கதி கலங்குது. இதெல்லாம் மகிமைகள். சில குழந்தைங்களுடைய பேச்சு, அதனுடைய அறிவு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிமையாக இருக்குது. இந்த வயசில் இது இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு. சில பேருடைய சாதனைகளால் நம்ம பார்க்கும்போது நம்மளால் நம்ப முடியல, இதெல்லாம் உங்களை சாதிக்க முடிஞ்சுதுன்னு. எல்லாமே மகிமை மகிமை மகிமைங்கிறோம். மனிதனுடைய செயல் கூட மகிமையாக தான் இருக்குது. அவன் தாஜ்மஹால் கட்டினதோ அல்லது தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினதோ, இங்கே இருக்கிற சிற்ப வேலைகளோ கலைகளோ இசையில் நம்மளால் ஆழங்காண முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். கீர்த்தனைகளிலோ ராகங்களிலோ. பரதநாட்டிய கலையில் பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியரில் பார்க்கும்போது பொடி குழந்தைங்கள்லாம் மழையிலேயே பேச தெரியல. அவங்களுக்கு பேச சொன்னோம்னா குழந்தைங்க மழையில், ஆனால் பாடும்போது பார்த்தா லதா மங்கேஷ்கரே வந்துடுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அது ஆச்சரியமாக. இதெல்லாம் மகிமை இல்லையா? இந்த மகிமையெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு பிரம்மம் தான். அந்த ஒன்றினுடைய இதை நம்ம தெரிஞ்சு கொண்டாலே எல்லாருக்கும் தலகணம் போயிடும். என்னுடைய மகிமையெல்லாம் அவருது. இங்கே பார்க்கின்ற மகிமையெல்லாம் யாரும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. அவர் ஒருவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையால் தான் இந்த உடம்பே செயல்படுது. உங்கள் உடம்பு செயல்படுறதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்திருக்கீங்க சொல்லுங்கள். உங்கள் கண் நல்லா பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஜீரணம் தினமும் நடக்குது இல்லை, ராத்திரிலே நடக்குது. ரத்த ஓட்டம் இருக்குது. இதையும் துடிச்சிக்கிட்டே ராத்திரியெல்லாம் மூச்சு விட்டுக்கிட்டே நீங்கள் தூங்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. யார் உங்கள் உடம்பை காப்பாற்றுறது? உங்களுக்கு மூச்சு விட வச்சு, ரத்தத்தை ஓட்ட வச்சு, யூரினை பிரித்து, சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணி, இத்தனையும் காப்பாற்றிக்கொண்டு உடம்பை மெயின்டைன் பண்ணுறது யார்? நீங்கள் கட்டாயம் கிடையாது, உங்கள் அம்மாவும் கிடையாது, ஈஸ்வரன் தான்.
ஈஸ்வரன் ஏன் அவர் தனியாக வந்து செய்கிறாரா? உன் உடம்பாகவே அவர் தான் இருக்கிறார். உன் உடம்பாக இருக்கிறதா மட்டும் இல்லை, மனமாகவும் அவர் தான் இருக்கிறார். அந்த மனதுக்கு அறிவும் அவர் தான் தரார். அப்போ பொருளாகவும் இருந்து அறிவாகவும் இருக்கின்ற அந்த இறைவனை நாம் விஸ்தாரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இந்த மந்திரம் இப்படி பேசுது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் அல்லது ஆத்மா ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு தேடாதப்பா. இப்போ ஏற்பட்ட பிரம்மத்தை நான் எப்போ பார்ப்பேன், கடவுளை எப்போ பார்ப்பேன் அப்படிலாம் நீ வந்து அவசப்படாதே. உன்னுடைய சொந்த மனதிலேயே அது பிரம்மபுரி. ஏன்னா பிரம்மம் அங்கே வந்து தெரிவதனால அங்கே தான் குடியிருக்கிறார். நீ எங்கேயும் போய் தேடாதே, எல்லா இடத்துல தான் இருக்கிறேன், உன்னிடத்துல இல்லாமலாம் இருப்பேன். உன்னிடத்துல எங்கே இருக்குன்னு நீ தேடணும்னு சொல்கிறேன்னா உன் மனதிலேயே நீ பார். உன்னுடைய மனதில் குகையிலே நீ என்னை கவனி அப்படின்னு சொல்லு. அங்கே தான் நான் பொருந்தி இருக்கிறேன், பிரதிஷ்டிதக அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எப்படி புரிஞ்சிக்க முடியும்? மனதின் முன்னிலையில், ஆத்மாவின் முன்னிலையில் தான் மனம் பிரகாசித்து அறிவு சுரூபமாக இருப்பதனால மனம் இருக்கும் பொழுதே ஆத்மா அங்கே இருக்குதுன்னு தான் அர்த்தம். மனம் எதையெல்லாம் நினைக்கிறதோ அப்போல்லாம் ஆத்மா பக்கத்தில் இருந்து வெளிச்சம் கொடுக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் வந்து ஏன் மறந்துக்கிறீங்க? ஆத்மாவை தனியாக ஏன் தேடுறீங்க? ஆத்மாவன்று இந்த மனம் இல்லை. ஆத்மா மனமாக இருப்பதே ஆத்மா தானே. அப்போ ஆத்மாவை மனமிலிருந்து பிரிக்க முடியாது. மனதை ஆத்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதை ஆத்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மனம் ரொம்ப மோசமானது சார், அது எப்படி நான் வந்து கடவுள்னு ஒத்துக்குவேன்? நீ எனக்கு வந்து அவருடைய மகிமை அது. இப்போ ஒத்துக்கிட்டல, இனிமேல் கடவுளாக இருக்கின்ற மனதை இப்படி நீ அசிங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ நல்லதே பார். மனது என்னுடையது, கடவுள் அதை வேடியை பார்க்குறாரு, அவர் ரகசியமாக நான் பண்ணுவேங்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. ஆத்மா எப்பொழுதுமே மனதின் பின்னாடி இருந்து கொண்டு ஒளி தருவதனால கடவுள் உன்னை விட்டு விலகியதே இல்லை. கடவுளை விட்டு நீ எங்கேயும் போகவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் இல்லாத இடத்துக்கு ஒருத்தன் போகிறான்னு வைங்க, ஒருத்தன் கேட்குறான் கடவுள் எங்கேன்னு காட்டுன்னு. கடவுள் இல்லை இல்லைன்னு எங்கேயாவது காட்டு, நான் அவங்க சொல்கிறேன். கடவுள் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் காட்ட முடியுமா? கடவுள் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சால் தானே இல்லைன்னு சொல்ல முடியும். தண்ணி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தண்ணி உனக்கு தெரியும். பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா உனக்கு பணம் என்னன்னு தெரியும். கடவுள் இல்லைங்கிற கடவுள் உனக்கு தெரியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கடவுள் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுதான் தானே இல்லைன்னு சொல்ல முடியும். கடவுள் எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? அப்போ கடவுள் இல்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேணாப்பா. உன்னுடைய மனதிற்கு ஒளி தருகின்ற ஆத்மாவாக அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனக்குகைன்னு அந்த ஆகாசம்னு சொல்லுது. அது ஏன் ஆகாசம் அப்படி சொல்லுதுன்னா, மன வெளியில் தான் எல்லாவற்றையும் நாம் வந்து பார்க்குறோம். நீ கண்ணை மூடிட்டு மனசில் எதை யோசனை பண்ணிங்கன்னா மனம் ஒரு இடம் கொடுக்குது இல்லையா, அந்த எண்ணங்கள் உள்ள தோன்றுது இல்லையா. உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அவளுக்கு என்ன கொடுக்கலான்னு கற்பனை பண்ணி ஒரு அம்மா பார்க்குறானுங்க. அப்போ அந்த குழந்தை அவங்க மனசுக்குள்ளே வந்துடுது இல்லை, அந்த ஸ்கூல் பையோடு வருது, ஷூவை கழட்டி வச்சு வருது, இதெல்லாம் எங்கே? அப்போ மனசுக்குள்ளே ஒரு இடம் இருக்கா இல்லையா? மனம் இடம் தராமல் எப்படி நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும்? அப்போ மனம் என்பது ஒரு இடம்தான். அப்போ மனதினுடைய இடத்திற்கு பேர் வியோமம்னு பேர். அது மன குகைன்னு சொல்கிறாங்க. சித்தாகாசம்னு பேர். ஏன்னா சித்தாக மனம் இருப்பதனால, அங்கே ஒரு ஆகாயம் இருப்பதனால சித்தாகாசம்னு பேர். அம்பரம் என்றாலும் ஆகாசம்னு பேர். அம்பரம்னாக்கா ஆகாசம்னு பேர். ஆனால் சிதம்பரம் என்று சொன்னால் மனதில் இருக்கின்ற இடைவெளி, ஓரிடம், அங்கே தான் அனைத்தும் நடனமாடுகின்றன. அப்போ அவருக்கு வந்து மன குகையில், மன இடைவெளியில் நடனமாடுகின்ற நடத்தரசன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்மம் அங்கே தங்கியிருப்பதால் அதுக்கு பிரம்மபுரி என்று பெயர். அது ஒளி பொருந்தியது. என்ன ஒளி? ஞான ஒளி. அறிவே சொரூபமாக கொண்ட அது ஆத்மா அங்கே தான் பிரதிஷ்டையாகி இருக்கிறது. இந்த இடத்துல சர்வஜன் சொல்லும்போது பிரம்மம்னு சொல்லிச்சு, இந்த இடத்துல திடீர்னு உனக்கு உள்ளே வந்து ஆத்மாவாயிடுச்சு. இதில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ரெண்டும் ஒன்று. பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் நான் என்று எல்லாரும் சொல்லணும். இந்த மந்திரத்தை நம்ம பார்ப்போம். மனோமய பிராண சரீர நேதா பிரதிஷ்டித அன்னே ஹிருதயம் சந்நிதாய தத் விஞ்ஞானேன. இங்கே ஈஜி போட்டுக்கணும், எழுத்துப்பிழை.
தத் விஜ்ஞானேன பரிபஷ்யந்தி தீராக ஆனந்த ரூபம் அருதம் யத் விபாதி. இங்கே அருதம் இல்லை, அமிர்தம். இங்கே என்ன வருது? அமிர்தம். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, அங்கே தப்பாக இருக்கும். சரி, இதை சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மனமாக இருப்பது, பிராணனாக இருப்பது, சரீரத்தை இட்டு செல்வது. மனோமயமும் பிராணனமும் சேர்ந்த சரீரத்தை நேதா என்றால் இட்டு செல்பவர், வழிகாட்டுபவர். அதனால தான் நமக்கு நேதாஜி என்று ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். நேதாஜின்னா எல்லாருக்கும் தெரியும். சுதந்திர போராட்டத்துக்கு பேரலல் நமக்காக போராட்டம் நடத்தினவர், ஆர்மியை வச்சு நடத்தினவர். அவர் வழிகாட்டுறதுனால அவருக்கு நேதான்னு பேர். நேதா என்றால் யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்களுக்கு நேதா. அது கூட கொஞ்சம் ஜியை போட்டு நேதாஜி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த நேதா யாரோ ஒருத்தர் அதை பற்றி சொல்ல போகிறார். இப்போ அந்த நேதா என்ன பண்ணுறாரு? இந்த மனோமயமும் பிராணமும் இருக்கின்ற சரீரமாக இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரத்தை அவர்தான் இட்டு செல்கிறாய். பிரதிஷ்டிதக அன்னே ஹிருதயம் சந்நிதாய. அதுதான் நம்முடைய இதயத்திலும் உடம்பிலும், இந்த ஸ்தூல உடம்பிலையும் அந்த பிராண சரீரத்தை உள்ளே வைக்குது. எவர் ஒருவன் இதை இவ்வாறு புரிந்து கொள்கிறானோ, பரிபஷ்யந்தி சரியாக பார்க்கிறானோ, பஷ்யந்தி என்றால் பார்த்தல், பரிபஷ்யந்தல் சந்தேகமில்லாமல் தெளிவாக பார்த்தல், விஞ்ஞானேனன் அறிந்து கொள்ளுதல். எவன் ஒருவன் சந்தேகமே இல்லாமல் அறிவால் பார்க்கிறானோ, அதை தத் என்றால் இந்த இப்போ நம்ம நேதான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவரை யார் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தீரன். தீரன் என்றால் புத்திமான். தி என்றால் புத்தி. தீரன் என்றால் புத்திமான், அறிவுடையவன். நம்ம தீரன்ற வார்த்தையை நம்ம பலசாலின்னு நினச்சிட்டு இருக்கோம். உடல் பலம் இருக்கான், அவன் ரொம்ப தீரன்பா. தீரன்ற ஒல்லியாக கூட இருக்கலாம். அவனுக்கு தீரன் ஏன் பேர் வச்சுருக்குன்னா அவன் புத்திசாலின்னு அர்த்தம். பண்டிதன் தி என்றால் புத்தி. அந்த தி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தியை உடையவன் தான் இதை தெளிவாக பார்க்கிறான். என்னென்னு பார்க்கிறான்? அந்த பொருள் ஆனந்த ரூபம், அமிர்தம், அதுதான் பலவாக அறியப்படுகிறது, விபாதி என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. இந்த மந்திர விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.